அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹெல்தி ஹோம் சமையலில் இன்றைக்கி முந்திரி பிஸ்கட், அதாவது முந்திரி ஷேப்பில் நிலா வடிவில் இருக்கிற பிஸ்கட் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, ஓமம் 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், தேவையான அளவு சால்ட், அப்புறம் எந்த டம்ளரால் எடுத்தோமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெய் சேர்த்து நல்லா இதை மாதிரி பசைஞ்சாச்சு. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்து பசைஞ்சுப்போம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசைஞ்சுப்போம். நெய் வெண்ணெய் எது சேர்த்துக்கிட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும். கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மாதிரி நல்லா பசைஞ்சுப்போம். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு 10 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அப்புறம் பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு 10 நிமிஷம் ஊறிட்டு இதை நம்ம 4 உருண்டையாக பிரிச்சுப்போம். அப்போ தான் தட்டை ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பால் எடுத்து நல்லா வெடிப்பு இல்லாமல் உருட்டிட்டு தட்டிப்போம். இதில் நம்ம ஓமம் போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம திருவிழாலாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருவிழாலெல்லாம் பெரிய பெரிய பேக்கில் இதை மாதிரி முந்திரி பிஸ்கட், தேங்காய் பிஸ்கட், அப்புறம் லேயராக உள்ள பொரிச்ச பிஸ்கட், இதை மாதிரி நிறைய வறுக்கி மொத்தமான இந்த ஊட்டி வறுக்கி மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இது முந்திரி பிஸ்கட் பேர் தான், ஆனால் இதில் முந்திரியெல்லாம் போடல. ஷேப் நம்மளுக்கு முந்திரி மாதிரி இருக்கனால இதுக்கு நான் முந்திரி பிஸ்கட்னு பேர் வச்சுருக்கேன். ஓரளவு இந்த அளவு மொத்தமாக தட்டினதுக்கப்புறம் ஒரு சைட்லேருந்து கட் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ரவுண்டு கட் பண்ணி எடுத்துருவோம். இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்ட் நிலா மாதிரி பொற மாதிரி வந்துட்டு நம்மள்கிட்ட உள்ள மருந்து மூடி, நல்லா ஏதாவது கட் பண்ணுற மூடி, ஏதாவது ஒரு மூடி எடுத்து இதை மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கிளியராக இருந்ததுன்னா நம்மளுக்கு உள்ளே பார்க்க ஈஸியாக இருக்கும். கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஷேப் தெரியும். எல்லா ஷேப்பையும் நம்ம செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அடுப்பில் எண்ணெய் வச்சுக்கலாம். ஏன்னா எண்ணெய் நம்மளுக்கு மிதமான சூடில் இருக்கணும்.
சோமாசாலாம் நம்ம பொரிக்கிறோம்ல அந்த மாதிரி இருந்தால் தான் மேலே பபிள்ஸ் வராமல் நல்லா வரும். அதனால் முதல்ல ஷேப் பண்ணிப்போம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இது மாதிரி கொடுத்து பண்ணி கொடுன்னா அழகாக அவங்க உட்காந்து இது மாதிரி பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. இதை மாதிரி ஷேப் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக சூடு பண்ணிப்போம். இப்போ இதை போட்டுடலாம். எண்ணெயில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் போடும்போது மேலே பபிள்ஸாக வராமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பிஸ்கட்டோட மேலே. அதனால தான் இதை மாதிரி இருக்கணும் எண்ணெயோட சூடு. போட்டோடனே மேலே பூரி மாதிரி பொரிஞ்சு வரக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு முதல்ல லைட்டாக பொரிச்சிட்டு அப்புறம் ஹை ஃப்ளேமில் வேணால் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஒரே பேட்ச்லேயே போட்டுடலாம். போட்டோடனே இப்படி அடியில் தான் இருக்கும். எண்ணெயில் பொரிய அப்படியே மேலே வரும். எண்ணெயில் போட்டோடனே கலர வேணாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சோடனே நம்ம கரண்டி வைக்கலாம். இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு அடுப்பை மீடியமில் மாற்றி நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரிக்கணும். பிஸ்கட் இது மாதிரி கலரி விட்டுட்டே இருந்தால் தான் கலர் ஒரே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஒரே கலராக இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல செவந்தரும் ஒரு இடத்துல வெள்ளையாகவே இருக்கும். நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நல்லா நம்மளுக்கு ஓசை அடங்கிட்டு இதை மாதிரி பபிள்ஸ் நம்மளுக்கு குறைய ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த சூட்டோடு நம்ம காரப்பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிப்போம். பிஸ்கட் எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. கலர் நல்ல கோல்டன் கலரில் இருக்குது. இப்போ பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, பிஞ்சு சால்ட்டு போட்டு நல்லா குலுக்கி விட்டுப்போம். அப்படி காரப்பொடி நம்ம போடாமலே சாப்பிட்டுக்கலாம் வேணுன்னா. காரப்பொடி போட்டால் நல்லா உரப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த முந்திரி பிஸ்கட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோட. தீபாவளி வாழ்த்துக்கள்.